வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன், இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன். பார்வையற்றோர் பார்க்க, காது கேளாதவர் கேட்க, என்னை படைத்தவரின் துணை கொண்டு இதோ வருகின்றேன், இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன். ஆபிரகாமை அழைத்த தேவன் என்னையுமே அழைத்திட்டார். ஆபேலின் காணிக்கை போல் என்னையும் நான் அழைத்திட்டேன். ஆபிரகாமை அழைத்த தேவன் என்னையுமே அழைத்திட்டார். ஆபேலின் காணிக்கை போல் என்னையும் நான் அழைத்திட்டேன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாளும் நடக்கும் போதிலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாளும் நடக்கும் போதிலும், கரம் பிடித்து காக்கும், என்னை மார்போடு அணைக்கும் வல்ல தேவன் வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன், இதோ வருகின்றேன், நான் இதோ வருகின்றேன். இயேசுவின் நல்வார்த்தை நம்பி இதோ வருகின்றேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இதோ வருகின்றேன். சிறைப்பட்டோரை விடுவிக்க இதோ நானும் வருகின்றேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இதோ வருகின்றேன். சிறைப்பட்டோரை விடுவிக்க இதோ நானும் வருகின்றேன். இறையருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வருகின்றேன். இறையருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வருகின்றேன். நம்மை படைத்த அன்பு தந்தை, நாம் அவரது சாயலானோம். நம்மை படைத்த அன்பு தந்தை, நாம் அவரது சாயலானோம். படைப்பின் சிகரமானோம், இறை மகனுடன்
நன்றி சொல்வோம். படைப்பின் சிகரமானோம் இறை மகனுடன் சேர்ந்து நன்றி சொல்வோம். நாளிது நன்றி சொல்ல அவன் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. நாளிது நன்றி சொல்ல அவர் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. இயேசுவின் பலியில் இணைவோம், அவர் நேசத்தை நினைந்து புகழ்வோம். மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், புது குருவே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம், புது குருவே வருக. குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருகவென்று அழைத்தோம், இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. வார்த்தை மனுவான தெய்வம் உன் வாழ்வுக்கு வலியுமானார். வார்த்தை மனுவான தெய்வம் உன் வாழ்வுக்கு வழியுமானார். பாதைக்கு ஒளியுமாவார். நம்மை பகிர்விலே வளர அழைக்கின்றார். பாதைக்கு ஒளியுமாவார், நம்மை பகிர்விலே வளர அழைக்கின்றார். நாளிது நன்றி சொல்ல அவன் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. நாளிது நன்றி சொல்ல அவர் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. இயேசுவின் பலியில் இணைவோம், அவன் நேசத்தை நின்று புகழ்வோம். நம்மை படைத்த அன்பு தந்தை, நாம் அவரது சாயலானோம். நம்மை படைத்த அன்பு தந்தை, நாம் அவரது சாயலானோம். படைப்பில் சிகரமானோம், இறை மகனுடன் சேர்ந்து நன்றி சொல்வோம். படைப்பின் சிகரமானோம், இறை மகனுடன் சேர்ந்து நன்றி சொல்வோம். நாளிது நன்றி சொல்ல அவன் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருள் தந்தை வில்ஃப்ரெட் ஆண்டனி சாமி, அருள் தந்தை ஆண்டனி குமார், அருள் தந்தை ஆல்பர்ட் இவர்களுடைய முதல் நன்றி திருப்பலியில், குறிப்பாக நம்முடைய ஆலயத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்க இருக்கின்ற இந்த முதல் நன்றி திருப்பலியில் பங்கெடுக்க வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளில் நாம் சிறப்பாக அவர்களுடைய கருத்துக்களுக்காக நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். அதே நேரத்தில் கடவுள் அவர்களை நம்முடைய பங்கிற்கு, குறிப்பாக அருள் தந்தை வில்ஃப்ரெட் ஆண்டனி சாமி அவர்களை கொடையாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். மேலும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைவருடைய கருத்துக்களுக்காகவும், ராபர்ட், அன்னமரி, மைக்கேல்
அன்னமரி இவருடைய ஆண்மையை பாட்டிக்காக மைக்கேல் என்பவர் ஒப்பு கொடுக்கின்றார். மதுரை முத்து செல்வம்மாள் குடும்பத்தில் மரித்த அருளப்பன் அந்தோணியம்மாள் இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியானது இறைவன் தனது ஊழியத்தை செய்ய என்னை தேர்ந்து கொண்டதற்காக நன்றி திருப்பலியாகவும், எனது குடும்பத்தாருக்காக நன்றி திருப்பலியாகவும் மற்றும் இங்குள்ள ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அருள் தந்தை வில்பிரடோடு சேர்ந்து இங்கிருக்கும் புதிய குருக்களும் நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பணிவிடை புரிந்து கொள்வதற்கு அல்ல, பணிவிடை செய்வதற்காகவே வந்தேன் என்று இறைமகன் இயேசு இவ்வுலகிலே பணிகளை செய்திருக்கின்றார். அதே போன்று ஆசையோடும் இறைமகன் இயேசுடைய பணியை தொடர்ந்து செய்ய அவர் குருவாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை அபிஷேகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, குருக்கள் யார்? எங்கிருந்து வருகிறார்கள்? குருக்கள் எங்கிருந்து வராங்க? வீட்டிலிருந்து, நம்முடைய குடும்பங்களிலிருந்து இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். அவர் ஆட்களை பார்த்து அல்ல, குடும்பத்தை பார்த்து அல்ல, யார் தன்னுடைய பணிக்கு தேவை என்பவர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவருடைய பலத்தினாலோ ஞானத்தினாலோ அல்லது கல்வி அறிவினாலோ அல்ல, மாறாக தன்னுடைய பணிக்கு தகுந்தவர் என்று சொல்லி வலுவற்றவரை தேர்ந்தெடுத்து அபிஷேகப்படுத்தி அவர்கள் நற்செய்தி அறிவிக்கும் பணிக்காக அனுப்பப்படுகின்றார். என்னுடைய பணியை செய்ய குருக்களுடைய முக்கியமான பணி என்ன? சாமி வேலை என்னது? கட்டடம் கட்டணும், இறைவார்த்தை போதிக்கணும். மனிதர்களும் போதிக்கலாம், சாதாரண பொதுநிலையரும் கூட போதிக்கலாம். ஆனால் திருப்பலிகளை நிறைவேற்றுவதும் திருவருள் சாதனை வழங்குவதும் தான் குருக்களுடைய முக்கியமான பணியாக இருக்கின்றது. எவ்வளவு கொடுத்தாலும் யாரும் திருப்பலி நிறைவேற்ற முடியாது, குருக்கள் மட்டும்தான் திருப்பலியை நிறைவேற்ற முடியும். அந்த ஒரு பாக்கியத்தை நம்முடைய சகோதரர் பெற்றிருக்கின்றார். இயேசுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் அநேக மக்களுக்கு கொடுத்து இறை வார்த்தை என்னும் விதையை மக்களுடைய மனங்களிலே அவர் விதைக்க இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட வாய்ப்புக்காக நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவரோடு சேர்ந்திருக்கின்ற இன்னும் 2 புதிய குருக்களும் கூட இருக்கின்றார்கள். அவர்களும் கூட நம்முடைய மைசூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அருள் தந்தை ஆல்ஃபிரட் மற்றும் ஆண்டனி இவர்கள் இருவரும் இவரோடு சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற இருக்கின்ற வேளையிலே இறைவன் இவர்களுக்கு என்றும் துணையாக இருக்கவும், இவர்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தவும், வான தூதர்களையும் காவல் தூதர்களையும் தூய் ஆவியாருடைய கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து இவளுக்கு என்னால் நான் உங்களோடு இருக்கேன் என்று சொல்லி இவருடைய கரங்களை பிடித்து வழிநடத்த, இவருடைய பணி சிறக்க, இவளுக்கு நீண்டிய ஆயுளையும் ஆரோக்கிய பாக்கியத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் திருப்பலியிலே மன்றாடுவோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் கனிகளை தர முடியும் என்ற இறை வார்த்தை கேட்ப என்னாலும் இவள் இறைவனோடு இருந்து இறைவன் இவர்களோடு இருந்து இவருடைய கரங்களை அபிஷேகப்படுத்தப்பட்ட இந்த கரங்கள் எப்பொழுதும் இவருடைய பணியை தொடர்ந்து செய்ய ஆற்றலையும் வல்லமையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் நம்முடைய புதிய குருக்களாகி இவர்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் ஆடுவோம். நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பாலம் ஏற்றுக்கொண்டு அவளுக்காக மனவருந்தி மௌனமாக மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரியரையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவோமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானீர். நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, 1 முதல் 4 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு
நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அழைத்ததும் நீர் அல்லவா, என்னை நினைத்ததும் நீர் அல்லவா, தாயின் கருவில் என்னை உருவாக்கி எனக்குரிய பெயரை வைத்ததும் நீரே. உம்பணிக்கு என்னை தனியே ஒதுக்கி வைத்ததும் நீரே, நான் போகும் இடம் எனக்கு குறித்து வைத்ததும் நீரே, அழைத்ததும் நீர் அல்லவா. மக்களிடம் அத்தனைக்கும் இறைவா குறைக்க மக்களிடம் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தீரே. இத்தனைக்கும் இதுவரைக்கும் நான் சிறு பிள்ளை, எப்படி நான் பேசுவது அறிந்திடவில்லை. உம் வார்த்தைகளை தொடுத்து என் வாயினிலே கொடுத்து அஞ்சாதே என்று வாரி என்னை அணைத்து வாசல் வரை வந்து என்னை வழி அனுப்பி வைத்தீரையா. அழைத்ததும் நீர் அல்லவா. படைகளின் ஆண்டவரே பரிசுத்த தேவா, பாருலகம் நிறைந்துள்ளது உம் தயவாலே. யாரை அனுப்பிடுவேன் என்றுரைத்தவரே, இருக்கின்றேன் இருப்பவரே நான் என்றேனே. எரிதழலை எடுத்து என் உதடுகளை துடைத்து பாவங்களை கழுவி என்னை மார்போடு தழுவி உம் பணிக்காய் உருவாக்கி ஒரு மாற்றி வைத்தீரையா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாயாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவனாக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அறிந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன்.
கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்துவை போற்றுங்கள், கிறிஸ்துவை போற்றுங்கள், அல்லேலூயா கிறிஸ்துவை போற்றுங்கள், அல்லேலூயா கிறிஸ்துவை போற்றுங்கள், அல்லேலூயா கிறிஸ்துவை போற்றுங்கள். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 கிறிஸ்துவை போற்றுங்கள், கிறிஸ்துவை போற்றுங்கள், அல்லேலூயா கிறிஸ்துவை போற்றுங்கள், அல்லேலூயா கிறிஸ்துவை போற்றுங்கள், அல்லேலூயா கிறிஸ்துவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வாக்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட வரும் எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றக்கூட இன்பங்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியில் ஆவார், கடைசியானோர் முதன்மை ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நன்று சொல்லி பாடுவேன், உம்மை நாவாலே துதித்திடுவேன், கைத்தட்டி கொண்டாடுவேன், உம்மை போற்றி புகழ்ந்திடுவேன். நன்றே நன்றே நன்மைகள் செய்தவரே, இன்றும் என்றும் என்றென்றும் புகழ் உமக்கே. நன்றே நன்றே நன்மைகள் செய்தவரே, இன்றும் என்றும் என்றென்றும் புகழ் உமக்கே. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று அருள் தந்தை வில்ஃப்ரெட் அந்தோணி சுவாமி அவர்கள் தான் பிறந்த மண்ணிலே, தான் வளர்ந்த இந்த மண்ணிலே குடும்பத்தோடு, உற்றார் உறவினர்களோடு, குருக்களோடு, கன்னியர்களோடு இறைவனின் பிரசன்னத்திலே இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பணிக்காக அழைத்த கடவுளுக்கு குருமடத்திலே 12 ஆண்டுகளாக இருக்கின்ற பொழுது தன்னை கரம் பிடித்து வழிநடத்திய இறைவனுக்கு இதோ நன்றி என்று நன்றி திருப்பலியை ஆற்றி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, கடந்த 8ஆம் தேதி நம்முடைய மறை மாவட்டத்தின் அப்போஸ்தல பரிபாலகரான பெர்னார்ட் மோரிஸ் அவர்கள் அவருக்கு அருள் பொழிவு அளித்தார். தன்னுடைய கரங்களிலே அவருடைய கரங்களை வைத்து
அவருடைய கரங்களை அர்ச்சிக்கப்பட்டார். அவருடைய கரம் அர்ச்சிக்கப்பட்ட கரமாக இருக்கின்றது. அந்த கரத்திலிருந்து 3 முத்தான வரங்களை நாம் பார்க்க முடியும். என்ன 3 முத்தான வரங்கள் அப்படின்னா, அந்த கரம் பணிக்காக, அந்த கரம் பலிக்காக, அந்த கரம் அன்பு செய்வதற்காக. பணிக்காக என்று சொல்கின்ற பொழுது, இனிமேல் அருள் தந்தை வில்ஃபிரட் அந்தோணிசாமி அவர்கள் இறை வார்த்தையை போதிக்கின்ற பணியை செய்ய வேண்டும். இறை நற்செய்தி அறிவிக்கின்ற பணி, இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற பணி. இறைமகன் இயேசு விவிலியத்தில் நம்முடைய சீடர்களுக்கு சொல்றாரு, உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் செல்லுங்கள், அனைவருக்கும் என்னை பற்றி போதியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று மனம் மாறுங்கள் என்று ஜனங்களுக்கு போதியுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்கவும், சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்காக கடவுள் இறைமகன் இயேசு இந்த மண்ணில் இருந்து தன்னுடைய பணிக்காக ஒருவரை அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய பிரதிநிதியாக நீ என்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அநேக கவலைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், சோதனை வரலாம். கவலைப்படாத, உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்ற வாக்குறுதியும் கூட இறைமகன் இயேசு கொடுத்திருக்கின்றார். என்னை பற்றி பறைச்சாற்றுகின்ற பொழுது, என்னை பின்தொடர்கின்ற பொழுது சிலர் உன்னை வெறுப்பார்கள், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்வார்கள், நீதிமன்றத்திற்கு உன்னை கையளிப்பார்கள். கவலைப்படாத, அந்த நேரத்தில் என்ன பேசணும், எப்படி இருக்கணும் என்பதை நான் உனக்கு சொல்லுவேன். எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு பாருங்க. உன்னை நான் அழைத்தேன், தாயின் கருவிலே உருவாக்கும் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய பணிக்காக உன்னை அழைத்திருக்கின்ற பொழுது உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னோடு இருப்பேன், உன்னை வழிநடத்தவன் அப்படின்னு தைரியத்தையும் ஊக்கத்தையும் இறைமகன் இயேசு நமக்கு கொடுப்பதையும் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக பலி அர்ப்பணம் செய்ய ஒரு குருவானவருடைய முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா திருப்பலி ஆற்றுவது. எந்த ஒரு பிரைம் மினிஸ்டராலும் பிரசிடென்டாலும் செய்ய முடியாத ஒரு அற்புதமான, அதிசயமான, உன்னதமான, புனிதமான, உயர்ந்தமான ஒரு பணிதாங்க திருப்பலி ஆற்றுவது. திருப்பலியிலே இறைமகன் இயேசுவை நம்மள மத்தியில கொண்டு வராரு ஒரு குருவானவர். ஒரு குருவானவர் இல்லை அப்படின்னா திருப்பலி இல்லை, ஒரு குருவானர் இல்லை அப்படின்னா திருப்பலி இல்லைன்னா நற்கரணி இல்லை, நற்கரணி இல்லைன்னா இயேசு இல்லை. இயேசுவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரணும் அப்படின்னா ஒரு குருவானவர் மிகவும் முக்கியம். அந்த ஒரு பணியை இயேசுவை நம்முடைய மத்தியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை அருள் தந்தை வில்ஃபிரட் அந்தோணிசாமி அவருக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். இயேசுவல் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு 30 ஆண்டு தனிமையில இருந்தாராம், 3 ஆண்டு பணியில இருந்தாராம், 3 மணி நேரம் சிலுவில இருந்தாராம், 3 வினாடி உயிர் விடுகையிலே. பிரியமானவர்களே, அவரை ஒரு ஆசிரியர் என்று சொன்னார்கள், இறைவாக்கினர் என்று சொன்னார்கள். எப்பொழுது அவரை குருவானவர் என்று சொன்னார்கள் அப்படின்னா, அவர் எப்பொழுது சிலுவையிலே தொங்கி அந்த இரத்தமானது மனிதனை மீட்டதோ அப்பொழுதுதான் அவர் குருவானார். தன்னையே உடைக்கப்பட்டாரோ அப்பொழுதுதான் குருவானார். குருவாக இருப்பது தன்னையை உடைத்து கொண்டு மக்களுக்கு தன்னையை முழுமையாக அர்ப்பணம் செய்வது, மக்களை மனமாற்றத்திலே கொண்டு வருவது, நாம் அனைவரும் கூட விண்ணக வாழ்வுக்கு சேர்வதற்காக இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற மக்களை தயார் செய்வதுதான் ஒரு குருவான பணி என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக அன்பு செய்வதற்காக அந்த கரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை ஆசீர்வதிக்க, அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க, மற்றவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்ய அந்த கரமானது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அருள் தந்தை வில்ஃபிரட் அந்தோணிசாமி அவர்களே,
பணி செய்ய உங்களுடைய கரம், பலி செய்ய உங்களுடைய கரம், அன்பு செய்வதற்கு உங்க கரம் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, ஒரு குருவானவர் இப்படிப்பட்ட பணியெல்லாம் செஞ்சுட்டுக்கிறார் அப்படின்னா நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய ஜெபம் மட்டும்தான். நாம் அவர்களுக்கு குருக்களுக்கு ஜெபிக்கின்ற ஒரு நபராக மாற வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, சில நேரத்தில் குருக்களை பார்த்து நாம் இவ்வாறு சொல்வது உண்டு, அவங்களுக்கு என்னப்பா பூச முடிஞ்சா மேச முடிஞ்சா ஓசை அப்படின்னா பூச வைக்கிறாங்க, பூச முடிஞ்ச மேசையில் உட்காந்து சாப்பிட்றாங்க, கொரட்டு விட்டு தூங்குறாங்க. அது அல்ல வாழ்க்கை. பிரியமானவர்களே, சில நேரங்களில் குருக்கள் கெத்சமனி தோட்டத்தில் இறைமகன் இயேசு அனுபவித்த வேதனையை அனுபவிப்பார்கள் தனிமையாக. எப்பொழுது நீங்கள் அவருக்காக ஜெபிக்கின்றீர்களோ அப்பொழுது கண்டிப்பாக தாபூர் மலையில இறைமகன் இயேசு மறுமாற்றம் அடைந்தாரோ அந்த அனுபவம் பெற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது. பிரியமானவர்களே, குருக்கள் எந்த முடிவுமே எங்களால் எடுக்க முடியாதுங்க. மேட்ராசனத்தில் ஒரு 10 சாமர் 6 சாமர் உட்காந்து எங்களுக்காக அவங்க முடிவெடுப்பாங்க. அவங்க எங்க முடிவெடுக்கிறாங்களோ, எங்க போகணும்னு சொல்லுவாங்களோ அங்கே போகணும். ஒருத்தர் பேரிஷனர்ஸ் ஒரு சாமியார்கிட்ட கேட்டாங்க, ஃபாதர் என்னங்க ஃபாதர் ஒரே வருஷம் உங்களை மாற்றி விட்டாங்களே அப்படின்னு. அந்த சாமியார் சொல்றாரு, ஜனங்க கேட்டாங்க, கேட்டுட்டு சொல்றாங்க ஒரே வருஷம் உங்களை மாற்றி விட்டாங்க, நீங்க என்ன சார் டிரான்ஸ்ஃபர் கேட்டீங்களா ஃபாதர்? அப்போ அந்த ஃபாதர் சொன்னாரு, நான் எதுவும் டிரான்ஸ்ஃபர் கேட்கல, அவங்க எங்க விரலை காட்டுறாங்களோ அங்கே போகணும். இயேசுவில் பிரியமானவர்களே, சில நேரத்தில் திருமணம் எனக்கு இவர் தான் வேணும், எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு திருமணம் செய்து கொள்கின்றீர்கள். கொஞ்ச நாள் கழிச்சோட்டு எனக்கு அவர் பிடிக்கல, எனக்கு இவளை பிடிக்கல, எனக்கு மாமனார் பிடிக்கல, மாமியார் பிடிக்கல. பிரியமானவர்களே, எனக்கு பிடிக்கல அப்படின்னு விட்டுட்டு போறோம். ஆனா குருக்களுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. எனக்கு அந்த பங்கு பிடிக்கல, அந்த மக்கள் பிடிக்கல, அந்த பள்ளிக்கூடம் பிடிக்கல, அந்த இடம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எங்க எங்களை அனுப்பி வைக்கின்றார்களோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி எங்களையே நாங்கள் மாற்றிக்கொண்டு என்னுடைய சேவையை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சில நேரத்தில் ஊருக்கு போன உடனே அந்த ஊருக்கு போன உடனே சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் ஜனங்க இந்த ஊர் இப்படி ஃபாதர் நீங்க இப்படிதான் இருக்கணும். எப்படிங்க அது? எல்லாருக்கும் எல்லாமே மாறணும் அப்படின்னா ஆக முடியுமா? ஒரு குருவானவர் எல்லாத்து மாரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் கூட ஆழமாக யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் ஈஸ்டர் பிளஸிங்க்கு போன வாரம் போனேன். ஒரு வீட்டில் ஒரு வயதான அம்மா மட்டும் இருந்தாங்க. வீடு பிளஸ் பண்ணிட்டு அம்மா போயிட்டு வர அப்படின்னு அந்த அம்மா குடுகுண்டு ஒரு ரூமுக்கு பூந்து பீரோ திறந்துட்டு இருக்கிறாங்க. பீரோ சத்தம் எனக்கு கேட்குது. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? வாங்கம்மா நான் போகணும் இல்லை நேராச்சு அப்படின்னு அந்த அம்மா பீரோவை திறந்து ஒரு ஜெபமாலை எடுத்துகிட்டு வந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து, ஃபாதர் நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இந்த ஜெபமாலையை சாமர் எப்போ வீடு மந்திரிக்கு வராரோ அப்போ அவர் கையில் கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர். இதை மந்திரிச்சு நீங்களே வச்சுக்காங்க ஃபாதர். இயேசுவில் பிரியமானவர்களே, ஜெபமாலையை கொடுத்தார்கள். அன்னைக்கு என்னுடைய பட்டத்த நாள். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வந்திருக்காது எனக்கு. ஒரு வயதான தாய் ஜெபிக்கணும். இயேசுவில் பிரியமானவர்களே, பாருங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் என்ற ஒரு ஆசை ஆர்வம் அந்த வயதான தாயிடம் இருந்தது. இதான் நாங்க கேட்கறது. நாங்கள் உங்களுக்காக பலியர்ப்பணம் செய்கின்ற பொழுது, உங்களுக்காக அனைத்து திருவருள் சாதனங்களை கொடுக்கின்ற பொழுது, உங்களுக்காகவே வாழ்கின்ற பொழுது, ஏன் எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இயேசுவில் பிரியமானவர்களே, ஆழமாக யோசிப்போம். ஆகையால் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் கூட ஒவ்வொரு குருவானவரை குரு பணிக்காக அழைக்கின்ற பொழுதுதான் நம்ம தெரியும் குருவானவர்னா எப்படின்னு. நம்ம வீட்லேயும் ஒருத்தர் சாமியாரை போய் நம்ம வீட்டில் ஒருத்தர் சிஸ்டர் போனால் தான் தெரியும் அதனுடைய பணி எப்படிப்பட்ட பணி என்பது. ஆகையால் இயேசுவில் பிரியமானவர்களே, கண்டிப்பாக வில்ஃப்ரெட் அவர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய மகனை காணிக்கையாக திருச்சபைக்கு அளித்திருக்கின்றார்கள். பல ஆசீர்வாதம் இந்த ஒரு குருவின் மூலமாக அவர்கள் பெற இருக்கின்றார்கள். ஆகையால் தொடர்ந்து அருள் பணி வில்ஃப்ரெட் அந்தோணிசாமி அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவருடைய பணி சிறக்கட்டும். அவருக்கு வேண்டுமான நல்ல உடல்நலத்தை கடவுள் கொடுக்கட்டும். எங்கு சென்றாலும் இறைவன் அவர் கூட இருந்து அவர் பணியாற்ற உதவி செய்யட்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த கல்வாரி வழியிலே 3 புதிய குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென். படைத்தவரா
சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணக வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர் பெர்னாட் மோரஸ், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் இறை சித்தத்திற்கேற்ப திரு அவையை வழிநடத்த வேண்டிய அருளை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது ஆட்சியை இம்மண்ணில் நிறைவிட வலுவற்றோரை தேர்ந்தெடுத்து அவர்களில் உமது வல்லமையை வெளிப்படுத்துபவரே, இன்று முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் புதிய குரு அருட்தந்தை வில்ஃப்ரெட் அந்தோணி சாமி அவர்களை ஆசீர்வதியும். அவர் என்றும் அன்பில் நிலைத்திருக்கவும், அதன் வழியாக அவர் ஏழைகள் எளியவர்கள் மீது பரிவு கொண்டவராக அவர்களின் வாழ்வில் ஏற்றத்திற்காக உழைக்கவும், அவருடைய அர்ப்பண வாழ்வில் ஏற்படும் தளர்ச்சிகள், தடுமாற்றங்கள், சோதனைகள் ஆகியவற்றிலும் நற்கனிகள் தந்து உம்மை மாற்றிப்படுத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, பல்வேறு இழப்புகள், நெருக்கடியான சூழல்கள் சந்தித்தாலும் அவற்றினை கடந்து தங்களுடைய மகனை இறைவனுக்காக அர்ப்பணித்த புதிய குருவின் தந்தைக்கும் தாய்க்கும் நல்ல உடல் நலங்களை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற இறைவா, இப்பங்கில் உள்ள சிறுவர்கள், சிறுமிகள் மற்றும் இளையோரை உங்கள் கரங்களில் தருகின்றோம். இவர்கள் இறை ஞானத்தில் வளரவும், அதன் விளைவாக எங்கள் பங்கில் இறையழைத்தல் பெருகிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் எம் இறைவா, எங்கள் பங்கின் இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் பங்கானது எல்லா நிலைகளையும் உம் சித்தத்திற்கேற்ப வளரவும், எங்கள் பங்கு இறைமக்கள் தங்கள் வாழ்வில் வளம் பெற நல்ல மழையையும் வேலை வாய்ப்பையும் தொழில் வளங்களையும் வழங்கி ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் தேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடவே, பலியெனவே அன்பில் இணைந்திடவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆழமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆழமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உள்ளம் வாழ உணவாய் மாறும் உனது தியாகம் உயர்ந்ததல்லவா. உயிரை அளிக்கும் அன்பை போல உயர்ந்த அன்பு உலகில் இல்லையே. உனது அன்பை வாழ்ந்திடவே பலி பொருளாய் மாறிடவே, உனது அன்பை வாழ்ந்திடவே பலி பொருளாய் மாறிடவே. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். ஆபேல் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியேன் என்னை ஏற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருட்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கு பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்கு சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உங்களுக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்தெடுக்க கொள்ளப்பட்டோரு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாசிமிக்கு மறைசாட்சினர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையே, சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் அப்போஸ்தல பரிவாளகர், ஏனைய ஆயர்கள், எங்கள் அப்போஸ்தல பரிவாளகர் பெர்னார்ட் மோரஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சி மேல் என்றென்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகு எல்லா நன்மையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மை இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மை இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இயேசுவே, உம்மோடு நான் பேச வேண்டுமே. இயேசுவே, உம்மோடு நான் பேச வேண்டுமே. உம்மருகில் அமர்ந்து உம் வார்த்தை கேட்டு உம் அன்பை சுவைக்க வேண்டுமே. உம் அருகில் அமர்ந்து உம் வார்த்தை கேட்டு உன் அன்பை சுவைக்க வேண்டுமே. இயேசுவே, உம்மோடு நான் பேச வேண்டுமே. ஆ ஆ
வருகின்றேன் இயேசுவே உம்மோடு நான் பேச வேண்டுமே கடந்து வந்த பாதைகள் உன் பாத சுவடுகள் கடந்து வந்த பாதைகள் உன் பாத சுவடுகள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலியா என்று திருப்பாடல்களின் ஆசிரியர் 118 அதிகாரம் 24 வசனத்தின் வழியாக இந்த பாஸ்கா காலத்தில் நம் ஒவ்வொருவரையும் அக்களிக்க ஆர்ப்பரிக்க அழைப்பு விடுக்கின்றார். எனவே இன்று இந்த நாளில் நாம் சிறப்பாக இந்த நாளை கொண்டாடுவோம். அதே நேரத்தில் திருப்பாடல்கள் 136 அதிகாரம் 1 வசனம் கூறுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்று நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் ஆண்டவருக்கு முதலில். ஏனென்றால் அவர் நம்மை தன்னுடைய ஒரே மகன் வழியாக வில்லை கொடுத்து மீட்டுள்ளார் என்று 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனம் கூறுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற மகத்தான செயல் நன்றி கூறுதல். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்ந்தாக வேண்டும். குறிப்பாக இன்று புதிய குருக்கள் அருள் தந்தையர் வில்ஃப்ரெட் ஆண்டனிசாமி, அருள் தந்தை ஆண்டனி குமார், அருள் தந்தை ஆல்பர்ட் இவர்கள் மூவரும் சிறப்பு அனுபவத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். என்றால் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். எனவே அவர்களோடு சேர்ந்து நாமும் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் வருகை தந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் கடவுளுக்கு முதற்கண் நன்றினை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த நன்றி வழியாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தினாலும் இன்னும் நாம் தொடர்ந்து கடவுளுக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரை, அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேச்சையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவராவி என் மேலே என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். எளியோர்க்கு இறை செய்தி, சிறைப்பட்டோர்க்கு விடுதலையும், பார்வை இழந்தோர் பார்வை பெற, அடிமைகள் உரிமை பெற, உரிமைகள் இழந்தோர்க்கு உரிமைகள் வழங்கிட ஆண்டவர் என்னை தேர்ந்துள்ளார். ஆண்டவராவி என் மேலே என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவராவி என் மேலே என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். உள்ளம் உடைந்தோரை குணமாக்கவே ஆண்டவர் என்னை தேர்ந்துள்ளார். உள்ளம் உடைந்தோரை குணமாக்கவே ஆண்டவர் என்னை தேர்ந்துள்ளார். உன்னை படைத்ததும் நானே, உருவாக்கியதும் நானே, உன்னை அழைத்ததும் நானே, உன்னை மீட்டதும் நானே. ஆண்டவர் அருளாண்டை பறைசாற்றவே ஆண்டவர் என்னை தேர்ந்துள்ளார். நீ கடலை கடந்தாலும், தீ நடுவே நடந்தாலும், நீ அஞ்சிடவே வேண்டாம், உன் அருகில் நான் இருப்பேன். புலம்பும் நெஞ்சத்திற்கு மகிழ்வினை வழங்கிட ஆண்டவர் என்னை தேர்ந்துள்ளார். ஆண்டவராவி என் மேலே என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். ஆண்டவராவி என் மேலே என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லையே. மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத